உலகத்தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெடிஷ்னலான புளியோகரை தொக்கு. ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன் பை ஒன்னாக போடும்போது அப்படியே சொல்லிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு. இதை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் மீடியமாக இதுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு தீ ஹையில் தான் இருக்கு. எண்ணெய் விடாமல் வறுக்கணும். ட்ரையாக வறுக்கணும். இப்போ இந்த இடத்துல தனியா போடுறோம், மல்லி. இப்போ சீப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். இது சீக்கிரம் கூட ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தயம், ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு. பாருங்க, பருப்பு கலர் மாறிட்டே இருக்கு, கொஞ்சம் இடமா மாறிட்டு இருக்கு. பாருங்க, பருப்பு கலர் மாறுது. அதே மாதிரி கூடவே 4 காஞ்ச மிளகாய். நல்லா சூடு ஏறி இருக்கு பருப்புல. உளுத்தம் பருப்பு கூட கொஞ்சம் நல்லா சூடு ஏறிட்டுருங்க. போகிறோம்ல, நல்லா கணக்கு சிம்மில் தானே இருக்குது, ஒன்றும் ஆகாது. இதுக்கு மேலே அந்த ஹீட்லேயே இந்த காஞ்ச மிளகாய் ரோஸ்ட் பண்ணணும். இதை இதுக்கு மேலே போடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயம், பொடி பெருங்காயம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆறுனதும் அரைச்சி வச்சுக்கணும். அப்படியே மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுப்போம். அதே கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் புளியோகரைக்கு தொக்குக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ஒரு 30 ml வேணும். நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலும் நல்லது. இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் காயட்டும், ஒன் பை ஒன்னாக நம்ம போடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சது ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சிருக்கு. கடலைப்பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 10 செகண்ட் கழித்து உளுத்தம்பருப்பு போடுவோம். அடுத்தது உளுத்தம்பருப்பு. அடுப்பு இப்போ ஹையில் தான் இருக்குது. அடுத்தது சிம்மில் வச்சுப்போம்.
ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கெட்டி பெருங்காயம் இதை வந்து கொஞ்சம் நசுக்கி போடுவோம். இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு வேர்க்கடலை போடுவோம். இதில் வந்து முந்திரி கூட போடலாம், பட் நம்மளுக்கு இது போகிறோம். ஜென்ரலாக வந்து ட்ரெடிஷ்னல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தான் போடுவாங்க. இது தோலோடு போட்டாலும் நல்லது, தோலை எடுத்துகிட்டு நீங்கள் பாதியாக போட்டாலும் நல்லது. சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது வந்து நம்ம புளி காய்ச்சல் வந்து ஊற்றணும். அது கொஞ்ச நேரம் சிம்மில் வைக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு இந்த புளி கரைச்சல் இது வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ்க்கு நான் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து பார்க்கறதுக்கு இப்போ இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து கொஞ்சம் இதை வந்து நான் சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலாவை நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வரேன் நான். இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அரைச்சி இதெல்லாம் போடுவோம். இந்த மாதிரி அரைச்சிக்கு பவுடரை அரைச்சிக்கோங்க, அப்படியே போடுங்க. சின்ன இது கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்க்கறதுக்கு தண்ணியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்கும். இது அப்படியே வந்து நம்ம தட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் உப்பு போடலையேன்னு நினைப்பீங்க. ஒரே நிமிஷத்துக்கு மட்டும் ஹையில் வைக்கிறேன் இப்போ நான். இதை நல்ல ஒரு மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை ஒரு தடவை செய்து பாருங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சிம்மில் வச்சுட்டு தட்டு மூடியாச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த புளி காய்ச்சலுக்கு, அதாவது புளியோதரை தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு பார்த்து மீடியமாக போட்டுக்கோங்க. நம்ம சாதம் பிசையும் போது கூட நம்ம அதில் போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இது இன்னும் கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வரட்டும். இப்போ வந்து நான் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுருக்கேன். அல்வாவா தொக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து புளியோதரை அல்வா. எனக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கு போகிறோம். இது உப்பு போட்டாச்சு. காரம் வந்து சரியாக இருக்குது. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இருக்கிற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இன்னும் கூட நீங்கள் வந்து எண்ணெய் போடலாம், போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாது. வாங்க இப்போ நம்ம இதை வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம தட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் வேறு ஒரு புது ரெசிபியோடு உங்களை வந்து சீக்கிரம் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிற மாதிரி ஒரு நல்ல மைக் எதாக இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நிறைய இப்போ நான் வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நாய்ஸஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? தயவுசெய்து எனக்கு அது கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9740038060. மறக்காமல் எனக்கு கொஞ்சம் இது சஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாடரேட்டான ப்ரைஸாக இருக்கட்டும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கட்டும். உண்மையாகவே வந்து யூஸ் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் எனக்கு இதில் வந்து சொல்லுங்கள் தயவுசெய்து. நான் கண்டிப்பாக வாங்கி அதுக்கு நான் ஒரு வீடியோவும் போடுறேன். பாருங்கள், புளியோகரை பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி வந்திருக்கு அவுட்புட்டுன்னுட்டு. இப்போ சாப்பிட்டுட்டு என் மேடம் வந்து சொல்லுவாங்க. வாமா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். புளியோகரை பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வந்து இந்த மாதிரி புளியோகரை நான் சாப்பிட்ருக்கேன். தேங்க்யூ. நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி என்ன புளியோகரை பண்ணியிருக்கீங்க? இது வந்து ஒரு ஐயங்கார் ஸ்டைல். ஐயங்கார் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. தேங்க்யூ. நல்லா இருக்கா? நீங்களும் சமைச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து அவுட்புட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின். மறுபடியும் வேறு ஒரு புது வீடியோவில் நிச்சயமாக உங்களை வந்து சீக்கிரமாக சந்திப்போம். Until then, bye-bye.